வெல்கம் டு அல்மைஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து காளான் கிரேவி செய்யலாம். அது வந்து சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு குறிக்கலாண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இந்த பட்டையில கண்ணுக்குன்னு பொடி போட்டுக்கலாம். ஒரு புளிக்கரண்டி வந்து கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று, அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலா வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிடலாம். இப்போ வந்து 1/4 கிலோ காளான் நறுக்கி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி அதையும் போட்டுக்கிடலாம். காளான்லேயே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்லா கிளறிக்கங்க. சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன். நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கேன். மூடி வச்சிடலாம். பாருங்கள், வெந்துருச்சு எல்லாமே நல்லா. இப்போ நம்ம வந்து கிரீம் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கிரீம் ஊற்றிடலாம். நீங்கள் மல்லி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.